வணக்கம். ஆதியாய் அனாதையாய் அருமறை பொருளாய் ஜோதியாய் சுடராய் சுடர்மணி விளக்காய் எள்ளுக்குள் எண்ணெய் போலும் பாலுக்குள் வெண்ணெய் போலும் எங்கும் பராபர வஸ்துவா விளங்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் ராமன் திருவடியை அவரொருவர் இடைவிடாமல் தொழுகின்றாரோ அன்னவன் சாலோக சாரூப சாவிச்சம் என்னும் 4ஆம் பதவி அடைவார்கள் என்பதில் ஐயமில்லை. அப்படி இருக்க நான் யார்? நான் எந்த குலத்தைச் சேர்ந்தவன்? அதாவது வச்சிரபாகு முனிவருக்கும் கைகேசி அம்மைக்கும் 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதிலே நான் 3வது பிள்ளையாக பிறந்தேன். எனது பெயரோ விபூஷணன் என்று அழைப்பார்கள். அப்படி இருக்க எனது அண்ணன் பல அக்கிரமம் அநியாயங்களை செய்து கொண்டு வந்திருக்கின்றான். அதனால் சீதையை சிறைபிடித்து வைத்திருக்கின்றான். அதனால் அண்ணா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அவரிடத்தில் முறையிட்டேன். ஆனால் அவன் என்னை ஏளனமாக பேசினான், தூசினான். அதனால் இந்த இவனிடத்தில் இருந்தால் அந்த ராமன் பானம் பட்டு நாமளும் இறந்து விடுவேன் என்று நினைத்து அந்த ஐயனின் ராமனின் திருவடியை சேர்ந்து விட்டேன். அப்படி சேர்ந்து விட்டதால் நான் இப்பொழுது அவருக்கு பணி பூஜைகளை செய்து கொண்டு வருகிறேன். பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது எனது அண்ணன் 9 நாள் யுத்தத்தில் தோல்வி அடைந்து விட்டார். நாளை நடக்க இருக்கும் 10 நாள் யுத்தத்தில் 10வது நாள் யுத்தத்தை செய்ய போகிறான். அதனால் எனது மகள் திருச்சடை ஒரு லிகிதத்தில் நாளை நடக்கும் 10வது யுத்தத்தில் அந்த ராமன் லட்சுமணன் இருவரையும் பத்ரகாளிக்கு பலி கொடுப்பதாக லிகிதத்தில் வந்துவிட்டது. ஆனால் இப்போது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதாவது வாயுமைந்தன் ஆஞ்சநேயனை அழைத்தால் இதற்கு ஒரு வழி கிடைக்கும். பலி கொடுப்பதாக செய்தி வந்துள்ளது. ஓ, ராவணன் தாயாதி வர்க்கத்திலே பிறந்தவன். மகிமை புரிந்த மயில் ராவணன். தந்திர இந்த காலங்கள் கற்றவன் அல்லவா? அப்படி என்றால் அவன் ஐயன் இப்போது உறங்கிக் கொண்டிருக்கிறான். உண்மைதான். அவரை விடுதலுக்குள் காப்பாற்றி விட்டால் நாளை அதிகாலையில் 10வது நாள் யுத்தத்திலே ஐயன் ராமபிரான் வெற்றி அடைந்து விடுவார். ஆனால் அந்த மந்திர தந்திர இந்திரஜாலம் படைத்த மகிமை குறித்து மயிலாவரன் இப்போது இங்கு வந்து ஐயனை கொண்டு சென்று விட்டார். நாளை அதிகாலை சூரியமாவதற்கு அன்னை வீரபாமாலுக்கு பலியிடுப்போம். உண்மைதான். அப்படி என்று எண்ணத்தோடு காத்துக் கொண்டு இதுதான் உங்கள் மனதில் குழப்பம். கவலை வேண்டாம். அந்த ஐயனை நான் காப்பாற்றுகிறேன். அந்த ராவணனிடத்திலே தூதுவனாக சென்றேன் அல்லவா? உண்மைதான். அசோகவனத்திலே சீதா தாய் எங்கிருக்கிறார்கள்? உண்மைதான். அப்போது யாரடா குரங்கே என்று தெரிவித்தான். அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்து யாரடா குரங்கே என்ற உடனே பார்த்தேன். வாளால் வளர்த்து கோட்டை கட்டி அவன் மீது அமர்ந்து யாரடா குரங்கே என்றா என்று அவனுக்கு பாடம் புகிட்டேன். அதனால் இப்போது ஒரு பேழையில் வைத்து வாளால் வளர்த்து கோட்டை கட்டுவேன்.
போட்டு விட்டீர்கள். ஆனால் அந்த தெய்வத்தை நான் அடிக்கடி வணங்குவது நிச்சயம். எப்படி வணங்குவது? அது எப்படி செய்து வைக்கிறது? எப்படி வணங்குவது தாயே? இப்போது வாழால் வளைத்து போட்ட கட்டி ஆமா, வேலில் ஐயனை உள்ளே வைத்து உண்மைதான். காவல் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ராம பூஜை நீ நடத்த வேண்டும் என்றால் ஐயனை பார்க்க வேண்டுமே. நான் எப்படி உள்ளே செல்வது? ஐயன் தரிசனம் எப்பே கிடைக்கும் அப்படி என்று விஷ்ணுவாரே உன் மனதில் வருத்தம். உண்மைதான். அதற்கு ஒன்றும் கவலை வேண்டாம். எப்படி தெரியுமா? ஐயனை தரிசிக்க வேண்டும் என்றால் என்பதற்கு விளக்கம் என்ன ஆஞ்சநேயரே? புரியவில்லை? புரியவில்லையே. இங்கு யாரும் இல்லை. யாரும் இல்லை. அப்படி என்றால் நமக்கு புரியவில்லையே. ஐயனை தரிசிக்க போக வேண்டும் என்றால் ஆமா, என் வாயினாலே உள்ளே சென்று செவியின் வழியாக வெளியே வர வேண்டும். அப்படியே ஆகட்டும். இந்த உண்மை ரகசியம் நமக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். இருவருக்கும் அது உறங்கிக் கொண்டிருக்கின்றார் ஜாமவேந்தர். அது உறங்கிக் கொண்டே இருக்கின்றார். உண்மைதான். அவருக்கும் இந்த உண்மை நம் மூவருக்கு தான் தெரியும். அதனால சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் சென்று நீராடி விட்டு ஐயனுக்கு செய்ய வேண்டிய தரிசன பூஜைக்கு பாருங்கள். அப்படியே ஆகட்டும் ஆஞ்சநேயரே. சாமுந்திரம் எங்க? சாமானந்தரே எப்படி தெரிந்து கொண்டான்? எப்படி தெரிந்து கொண்டான்? மலையன் எப்படி தெரிந்து கொண்டான்? துப்பு கட்ட மனிதனுக்கு பூண்டு விழுந்து கொண்டிய தம்பிகளை ஜெயிக்க வைக்கின்ற எப்படி தெரிந்து கொண்டான்? எப்படி தெரிந்து கொண்டான்? நான் வருவதை எப்படி அறிந்து கொண்டான்? இப்போது இந்த மயில்ராம உருவ நீக்கி மாயா விஷ்ணு போல் வேடம் கொண்டு வருகிறேன். இங்கு வருகிறேன். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் ஆண்டவருக்கு கனிவர்க்கும் கொண்டு வருகிறேன். ராம பூஜை முடிக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவருக்கு கனிவருக்கும் கொடுத்து பசி ஆற்ற வேண்டும். ஓஹோ, சாம பூஜை முடிப்பதற்கு வந்திருக்கின்றேன். உண்மைதான். அப்படின்னா தாங்கள் ஆழ்வார் விபூஷன். விஷ்ணு ஆழ்வார். சரி, விபீஷண ஆழ்வாராக இருக்கின்ற நீ அது இருக்கின்றாரே ஜாம்பவந்தர் இடத்தில் போய் விடை பெற்று வாருங்கள். சாம்போதிரி இப்படி இருக்கிற நிலைமை விபூஷன் ஆழ்வார் வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு கனிவருக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு பசி ஆற்ற வேண்டும் அல்லவா? வெளிமணி சேர்க்க வேண்டியான்னு கேளு. பசியில் சாமோதரி அவர் கல்விப்பட்டாரா? சாமோதரி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் கோட்டைக்கு செல்லும் வழி கோட்டைக்கு செல்லும் வழி ஆழ்வாரி அஜயா கானகத்தில் சென்று காய்கறிகள் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு பசியாற வேண்டும் அல்லவா? பசியாற வேண்டும். இந்த வால் கோட்டிலே உள்ள செல்ல வேண்டும், வழிவிட வேண்டும். யாமராந்தரே ஆழ்வாரே உங்களிடத்தில் தான் தெரிவித்தேனே. ஆஞ்சநேயா மறந்து விட்டீர்கள். கானகத்தில் சென்றேன். கடுமையான மழை தேசங்களெல்லாம் சுற்றி திரிந்து கனிகளை கொண்டு வந்தேன். ஆனால் சொன்ன வழியை மறந்து விட்டேன். ஏன் பயப்படுகிறாய்? மயில்ராவணன் வருவான் என்றார். நான் தான் இங்க இருக்கிறேன். அந்த மயில்ராவணன் எப்படி வருவான்? நான் இருக்கும்போது மயில்ராவணன் எப்படி வருவான்? நான் தான் இங்க இருக்கிறேன். மயில்ராவணன் வருவான் என்று பயந்து கொண்டு போகின்ற வழியை சொல்ல மறுக்கின்றாய். நான் இங்க இருக்கும் பொழுது அந்த மயில்ராவணன் எப்படி வருவான்? அப்பனா மயில்ராவணன் நீயா? நான் சொல்லலையா? நான் தான் இங்க இருக்கிறேன். அந்த மயில்ராவணன் எங்கிருந்து வருவான்? ஓ, விபீஷண ஆழ்வார் நீர் தான் இங்க இருக்கிறீங்களே. மயில்ராவணன் எப்படி வருவான்? கோட்டைக்கு உள்ளே செல்ல வேண்டும். வழி சொல்லுங்கள். புறப்பட்டு ஆண்டவருக்கு கனிவர்க்கத்தை கொடுத்து பசி ஆற்றி வருகிறேன் வெளியே. அதுதானே விபீஷண ஆழ்வார். சரி, மறந்து இருப்பேன். இப்போ தெரிவிக்கின்றேன். அதுல போய்
உள்ளே செல்ல வேண்டும் என்றால் என் வாயின் வழியாக உள்ளே சென்று ஐயனை தரிசித்து விட்டு செவியின் வழியாக வெளிவார். எடுத்து விட்டேன். பால்கோட்டிலே ஆண்டவன் மந்திர பெற்றிலே அடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ எடுத்து சென்று வீரமங்கலிக்கு பலி கொடுக்கிறேன். ஆச்சரியம், மந்திர பெற்றை எடுத்து கொண்டு வந்தேன். ஆனா நீங்களும் புடுகிறீங்க. என்கிட்ட மாயாஜாலம் மந்திர ஜாலம் இது இருக்கிறதே. இந்த மாயப்பொடியை தூவி உங்களை அனைவரும் மயக்க செய்து விடுகிறேன் பார். மாயப்பொடியை மறைந்து விட்டார்கள். இப்போ மந்திரப்பட்டியில் ஆண்டவர் இருக்கிற ராமலட்சுமணன் எடுத்து செல்கிறேன், எடுத்து செல்கிறேன், எடுத்து செல்கிறேன். மறுபடியும் பார், மாயப்பொடி ஓய்கை பார். ஆமா, நீராடி வந்து விட்டோம். இப்போ ஆண்டவனை தரிசிக்க வேண்டும், சொல்லலாம். ஆஞ்சநேயரே, எல்லாம் கங்கர போறாங்க. ஆஞ்சநேயரே, எனக்கு பேரும் கங்கர போறாங்க. ஆமா, அம்பேரியும் பாரு, அம்பேரி நட்டம் பண்ணு. ஆஹா ஆஹா, தாமோதரம் உறக்கத்தில் இருக்கின்றார் தாமோதரம். தாமோதரே, ஆஹா, நல்ல உறக்கத்தில் இருக்கின்றார்கள். இதோ என் மாகையில் இவர்களை தாமோதரே, அம்பேரியா அம்பேரியா ஆஞ்சநேயரே, ஆண்டவா நீங்கள் சொல்லுங்கள், நீராடி விட்டு வந்து விட்டோம். இப்போது ஆண்டவனை தரிசிக்க வேண்டும், எனக்கு வழி கொடுங்கள். ஆமா. ஆண்டவனா மயில் ராவணா, மயில் ராவணா, என்னதான் தேடுகிறீங்களா? மயில் ராவணா, மயில் ராவணா? அடே, நான் மயில் ராவணன் அல்ல, நான் விபூஷண ஆழ்வான். இப்போதுதான் ஆழ்வார் வந்தார். ஐயனை தரிசிக்க வேண்டும், ஐயனுக்கு பூஜை போய் செய்ய வேண்டும் என்று வந்தார். ஐயோ, தெரிவித்து விட்டோம், பூஜை முடித்து விட்டு சென்று விட்டார். ஆனால் இப்போது வந்து யாரு? அப்ப இவன் தான் மயில். அது விடல மயில். ஆஞ்சநேயரே, ராம் 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 ராம். ஆஞ்சநேயரே, நீங்கள் என்ன காரியம் செய்து விட்டீர்கள் தெரியுமா? சரி, எனக்கு சந்தேகம், நீதான் விபீஷணர் என்று தெரிவிக்கின்றார். ஆமா, அப்படி என்றால் ஐயனை தரிசிக்க செல்வது நம் ஊருக்கு தான் தெரியும். அப்படி என்றால் ஐயனை தரிசிக்க செல்வது எவ்வழியாக சென்று எவ்வழியாக வெளியே வர வேண்டும். இந்த உண்மையை தெரிவித்தால் நீதான் விபீஷணர். அப்படியே ஆகட்டும். வாய் வழியாக சென்று செவி வழியாக வெளிவர வேண்டும். அப்படி என்றால் ஆமா, உண்மையாகவா? உண்மைதான்,
செய்வது? அஞ்சனை எப்படி காப்பாற்றுவது? அந்த கடைசி பாதாள இலங்கைக்கு வழி எப்படி செல்வது என்று தெரியவில்லையே. தெரிந்தால் ஒரு நொடியில் அந்த கடைசி பாதாள இலங்கையை அழித்துவிடுவேன். அதற்கு வழி இருக்கிறது. எப்படி என்றால் 7 கடல் மத்தியிலே ஒரு தாமரை தடாகம் இருக்கிறது. கருங்கடல் மத்தியிலே பெருத்த தாமரை. ஆமாம், அந்த தடாகத்தில் ஒரு தாமரை மலர் இருக்கிறது. அந்த பெருத்த தாமரை மலர். ஆமாம், அந்த மலரில் 1000 மீன்கள் குவிந்தும் 1000 மீனர்கள் குவிந்தும். ஆமாம், 1000 மீன்கள் தளர்ந்தும் இருக்கின்றது. ஓ, விரிந்தும். ஆமாம், அந்த முனையை கிள்ளினால் அந்த மலரை கிள்ளி எறிந்து விட்டால் ஆமாம், அந்த தண்டின் வழியாக உள்ளே சென்றால் ஐயனை காப்பாற்றி விடலாம். அப்படியாகட்டும் ஆஞ்சநேயர், அப்படியாகட்டும் விஷ்ணுவாழ்வார். ஆஞ்சநேயரே, விடுவதற்குள் உண்மைதான் ஐயனை கொண்டு வந்து தங்களிடத்தில் ஒப்படைப்பது என் கடமை. உண்மைதான். அப்படி இல்லை என்றால் இந்த ஆஞ்சநேயர் அங்கே முதல் கொட்டையிலே அவை காவலனாக இருக்கிறது. எப்படி என்று கேட்டால் பாதாள இலங்கை ஆளக்கூடிய இவனுக்கு நான் அவை காவலன் எப்படி என்று கேட்டார்கள். ஓ, தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னுடைய குரு என்று நினைக்காமலே தந்தையே தாயே என்று வணங்கிக் கொண்டு முதல் கொட்டை அவை காவலனாக இருக்கிறது. ஆனால் என்னை எழுத்தவன் இந்த பாதாள இலங்கைக்கு வந்தால் ஒரே வெட்டகத்துக்கு யாரோ ஒருவன் வருகிறான். உலகம் யாரோ ஒரு பொடியன் இருக்கின்றான். அவனை சின்ன பையன் இவன் என்ன செய்ய போகிறான்? சூரிய உதயமாகத்துக்குள் ஐயனை காப்பாற்ற வேண்டும் என்று இடத்திலே பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். தவறாமல் இப்போதே செல்கின்றேன். இப்போதே உதிப்பையன் என்றால் சொல்லிவிட்டாய். உருபடியாய் கூறுவது அதற்காக இந்த இடத்தில் வந்தாய். என் நிலைமை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றான். எனக்கு வழிவிட முடியுமா முடியாதா? சூரியன் உதயமாய் கொண்டிருக்கிறேன். காப்பாற்ற வேண்டும். காப்பாற்ற போகிறாய். தாய் உடனே உதிக்க போகிறாய். சொல்ல பார்க்கலாம். தாய் இதுக்காக வந்து கேட்டால் கொட்ட உள்ள மொழியதற்காக வந்தாய். கொட்ட உள்ள இவன் மொழிய முடியாது. கோட்டை உள் இந்த கோட்டை வாயப்படியிலே சின்னஞ்சிறு பொடியராக இருக்கின்றார். முதல் உன் பேர் என்னடா? என் பெயர் தான் மச்ச வளவன் என்று பெயர். உன் பெயர் நான் கேட்க மாட்டேன். நீ சிறு பெயர். நான் சிறு பயலா? ஆமா, நான் சிறு பயலா இல்லது நீ சிறு பயலா என்று போக போக தெரிந்து கொள்ளலாம். ஐயனை தரிசிக்க வேண்டும். வழிவிட முடியுமா முடியாதா? என்னடா சிறு பெயரே, என்னடா சிறு பயலே, என்னையே எதிர்த்து காரணம் தெரியாமல் வந்து விட்டாய். கலங்கப்பட்டவனே, வாழை கட்டி கொண்டு வந்து கொட்ட கருத்து என்னை எதிர்த்து அவன் உலகில் யாரடா?
என் குரு அல்ல என்று நினைத்து, ஆனால் தந்தைக்கு தந்தையாக தாய்க்கு தாயாக இந்த கொட்டைக்குள்ள நான் வெளியே விடுவேனா? தாய் கொட்டை விடலா? பாதாள இலங்கை கோட்டைக்கு வழிவிட முடியாது. ஆண்மை உள்ளவனானி ஆண்மை உள்ளவனானி ஆகட்டும் ஒருகை பார்ப்போம். அப்படியா? டேய், உன் வாழை ஒட்ட கருத்தி விடுவேன். என்ன இது? சின்ன சிறுவன் என்று பார்த்தா ஒரு ஒரு அட்டை மிதி போல விழுகின்றது. ராம் 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 ராமபிரானை காப்பாற்ற வேண்டுமே. சின்ன சிறுவன் பொடியில் நினைத்தா பொடி போல் மூக்கி எரிந்து கொண்டிருக்கின்றான். உன்னை என்னால வெல்ல முடியாது. இருந்தாலும் சொல்ல முடியாது என்று பயின்று விட்டாய். என் பெயரன் சொல்லிவிட்டேன். யாருக்கு பிறந்தவன் என்று அதையும் சொல்லிவிட்டேன். ஆனால் உன்னை என்னால வெல்ல முடியல. முடியாதா? ஐயனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அதனால நீ யாரு, அப்பா யாருன்னு எனக்கு சொல்லிட்டுனா என்னுடைய தந்தை, என்னுடைய வாயு பகவான் கடற்கரை கோரத்தில் விளையாடி கொண்டிருந்தார். உன்னுடைய பாட்டனார் வாயு பகவான்? ஆமா. அடடே, எங்க அப்பா. உங்க அப்பாவா? அந்த நேரத்தில் அவர் யானை, குதிரை, பல மிருகத்தில் கூட சண்டை போட்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை வந்தார் என்று சொன்னார். உன்னுடைய தந்தை என்று யார் என்று கேட்டார். விஸ்வரூபத்தை எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய தந்தை உண்மையாக இருந்தால் விஸ்வரூபத்தை எடுத்து காமிக்கிறாயா? உன்னுடைய தந்தை யாருன்னா விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தான் உன்னுடைய தந்தை சொன்னார். வாயு பகவான் யாரு? வாயு பகவான் பாட்டன். பாட்டன் என் அப்பன்டா அவன். அப்பனா? நீ கரும்படுற மாதிரி உனக்கு இப்ப மனதில் என்ன சந்தேகம்? எனக்கா? என் தந்தையும் பாட்டனார் தெரிவித்த பிரகாரம் ஆச்சரியம் உன் தந்தையை பார்க்க வேண்டும் என்றால் விஸ்வரூபம் எடுக்கப்பட்ட வல்லமை படுத்தவர் என்று தெரிவித்தார் தானே? ஆமா. அப்படி என்ன நீ என் மாமன் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேன். விஸ்வரூபத்தை எடுத்து காட்டினால் நம்புகிறாயா? நம்புகிறேன். இது உண்மையா? உண்மை. இது உண்மையாக? உண்மை. உண்மை. இதோ பார், இதோ பார், இதோ பார். நான் தவறு செய்து விட்டேன் தந்தையே. என்னை மன்னிக்க வேண்டும் தந்தையே. மகனே, எங்கே ஐயனுக்கு வாக்கு கொடுத்து வந்திருக்கிறேன். காலமெல்லாம் ராமா 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 என்று அந்த ராம நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். தந்தை கொண்டிருந்தால் அது பிள்ளையும் சென்றது தானே? ஆமா. அதனால் இப்போது நான் எங்கு செல்ல போகிறேன் தெரியுமா? உனது கனிஷ்ட பாதாள இலங்கை உன் எஜமானாக இருக்கக்கூடிய அந்த மகிமை குறித்த மயில் ராமணன் ஐயனை தூக்கி வந்து அதிகாலையில் வீரமங்காளிக்கு பலி போகிறான். அதை எப்படியாவது காப்பாற்றி செல்ல வேண்டும். இல்லை என்றால் அங்கே விபீஷ்ணாழ்வார் உயிரை விட்டு விடுவார். இவரை காப்பாற்ற முடியவில்லை என்றால் உன் தந்தையை நானா இங்கே உயிரை விட்டு விடுவேன். அதனால் எனக்கு வழிவிடு ராமனை. தந்தையே, சொல்ல நான் கேட்கிறேன். தந்தைக்கு விடுகிறேன்.
உனக்கு என்னிடத்தில் வீரம் இல்லை என்று நினைத்து விட்டார். ஆனால் என் தந்தையை அடித்தது தவறு. அதற்காக நான் சொல்ல கேட்கவில்லை. பலம் உனக்கு பலம் இருக்குது. ஏன்னா உன் அப்ப நான் எனக்கு பலம் கம்மி தான். பிள்ளைக்கு பலம் அளிக்குதான். இருந்தாலும் உப்பிட்டவரை உள்ளவரை நினைக்க வேண்டும். உன் எஜமானுக்கு நீ பதில் சொல்ல வேணும். அதனால எப்படியாவது நான் ஐயனை காப்பாற்ற வேண்டும். தந்தையே, நான் சொல்லி விடுகிறேன். தந்தையே, நான் எப்படி அடித்து உள்ளே அடியால் அடித்து மூச்சு அடைந்து விடுவேன். அப்போது மூச்சு தெரிந்து விட்டால் மீண்டும் வரவில்லை என்றால் போட்டி விடுவேன். தந்தையே, அப்படி என் குருவுக்கு மீது நடக்க மாட்டேன். அப்படி என்றால் உப்பிட்டவரை உள்ளவரை நினைக்க வேண்டும். மயில் ராவனிடத்திலே இதனால் வரையில் அவன் உப்பத்தின் வளர்ந்திருக்கின்றான். அதனால் இப்போது என் புஜபல்லம் கொண்ட வடினால் உன் மார்பில் அடிக்க வேண்டும். நீ மரண முச்சாக்கி கீழே விழுகின்ற நேரத்திலே அதற்குள் உள்ளே சென்று ஐயனை காப்பாற்றி சென்று விட்டால் எனக்கு உயிர் பிச்சை. அப்படி உனக்கு மூச்சு தெளிந்து விட்டது என்றால் உயிரை போய்விடுவேன். என்னை விட்டுடு, என் உயிரை போக்காத. நீ ஒரே குத்துற. நீ கண்ணு முடிக்கிறதுக்குள்ள நான் இங்கே இல்ல, பஸ் ஏறி போய்கிட்டே இருந்தேன். சரி, பாராய் இதான் சமயம். இப்போது உள்ளே செல்கின்றேன். இப்போ சூரிய உதயமாய் கொண்டிருக்கிறது. என் குலதெய்வ பத்திரகாளிக்கு அந்த நரம்பை ராமனுக்கு பறி கொடுக்க வேண்டும். இப்போ ஜனம் வேண்டும். ஜலத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு அபிஷேகம் செய்து நரபலி கொடுக்க வேண்டும். பாதாள சொல்லி அடைத்து வைத்திருக்கிற தங்கை பூரதண்டி அவளை அழைத்து விடா. பச்சை கிளியான கிளியானால் பறந்தே நான் தேடுவேன். பாடி வரும் தேரேறி ஓடுவேன். ராமலட்சுமி கொண்டு வந்து நரபலி கொடுக்க வேண்டும் இன்று காலை. என்ன அதற்காக பொழுது விடுத்தவுடனே சூரிய உதயமாவதற்கு முன்பாக காளிகா தேவிக்கு அந்த ராமன் லட்சுமணன் பலி கொடுக்க வேண்டும். அண்ணா வேண்டாம் அண்ணா, நான் சொல்வதை கேளுங்கள் அண்ணா. அந்த ராமர் லட்சுமணன் யார் அண்ணா? உலகத்திலே பூலகத்திலே மாநிலராக பிறந்து இந்த உலகத்திலே மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்த அவர்களை அந்த காளிகா தேவிக்கு பலியிடப் போகிறேன் என்று சொல்கின்றீர்களே,
அண்ணா வேண்டாம் தீவினை அந்த ஐயனை இப்படி குளக்கரைக்கு சென்று சென்று இந்த குடத்தை எடுத்து நீர் கொண்டு ஜலம் கொண்டு வர வேண்டும். அண்ணா முடியுமா முடியாதா? அப்படி என்றால் அந்த குளக்கரைக்கு சென்று ஜலம் கொண்டுதான் வர வேண்டுமா? எட்டி சும்மா விழிக்கிறாய். எட்டி சும்மா விழிக்கிறாய். அடி எட்டி சும்மா விழிக்கிறாய். அடி எட்டி குளக்கரைக்கு. அடி எட்டி குளக்கரைக்கு. எட்டி சும்மா விழிக்கிறாய். ஆண்டவரே ராமனை அடிக்க கல்வி. அடி ஆண்டவரே ராமனை அடிக்க கல்வி. எட்டி கல்வி. எட்டி சும்மா விழிக்கிறாய். அடி எட்டி குளக்கரைக்கு. எட்டி சும்மா விழிக்கிறாய். அடே ஆயிரம்தான் எடுத்துரைத்தால் உனக்கு என்னால் புத்தி உரைக்க முடியாது. ஏனென்றால் இப்படித்தான் வாழ வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை எப்படித்தான் அழிய வேண்டும் என்று இருந்தால் அந்த ஆண்டவனால் தான் முடியும். அதனால் உனக்கு என்னால் அறிவுரை எடுத்து உரைக்கும் அளவிற்கு இருக்கும். நான் சொல்லுவதை கேட்க வேண்டும். இப்படி பொறுத்தபடி உலகருக்கு சென்று நீர் கொண்டு வா. சூரியன் உதயத்துக்குள் வந்து சேர வேண்டும். ஓடு. சோதனையே சோதனையாக இருக்கிறது. ஐயோ இந்த கொடுமை காண இந்த கொடுமை காண ஆண்டவா இறைவா, அந்த ஐயனை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா இறைவா? ஐயோ இந்த கொடுமை காண அரங்கன் மூலம் கால்களில் விலங்கடித்து கடவுள் தருவாரே. கால்களில் விலங்கடித்து கடவுள் தருவாரே. ஐயோ இந்த கொடுமை காண அத்தா என்னும் திசை துணை ராஜாவோ என்று போய் அகப்பட்டாரோ. என்னும் திசை துணை ராஜாவோ என்று போய் அகப்பட்டாரோ. கால்களில் விலங்கடித்து கணவன் தருவாரே. கால்களில் விலங்கடித்து கணவன் தருவாரே. ஐயோ இந்த கொடுமை காண இதோ குளம். இந்த குளக்கரையிலே தன்னந்தரம்பிலே அழுது கொண்டிருக்கிறேன். அம்மா, நீங்கள் யாருக்கு தெரியும்? அட படுபாவி, இது யார் தெரியுமா? எங்க அண்ணன் தங்கச்சி தண்ணிக்கு குளக்கரைக்கு தண்ணிக்கு அனுப்பிருக்கோம், போயிருக்கா போகலான்ட்டு குரங்கு வேஷம் போட்டு வந்து பாக்குறான். அவர் திட்டு பையன். நானா? இவன் ஆடு போல வருவான், மாடு போல வருவான், என்ன போல வருவான், உன்ன போல வருவான். எந்த நேரத்துல வேணாலும் எந்த ரூபங்களாலும் எடுக்கக்கூடியவன். கூடு விட்டு கூடுபாய மந்திரங்களுடையவன் என்னுடைய அண்ணன். அதனால தங்கச்சி தண்ணிக்கு போகிறாளே, தண்ணி எடுத்துட்டு வராளான்னு குரங்கு வேஷம் போட்டு வந்து என்னடே திட்டு பையா, உனக்கு புத்தி என்பதே கிடையாதா? வா, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அண்ணன் இல்லை. அருகிற ராமதூதன் ஆஞ்சநேயர் வந்திருக்கிறேன். நான் நல்லா நம்புவனேன். நீங்க ஆஞ்சநேயர் சொன்னோடனே நான் நம்பிடுமா? ஐயா, ஆஞ்சநேயர்னா விஸ்வரூபம் எடுக்க தெரியும்
சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வேணா விஸ்வரூபம் எடுத்து காமிச்சீங்கன்னா நான் நம்புறேன். உனக்கு விஸ்வரூபம் தான் எடுக்கணுமா? நீ எத்தனை இடத்துல தான் விஸ்வரூபம் எடுக்கிறது? ஏன்னா எடுத்து நீங்களும் சரி இழைச்சு ஓட போட்டுங்க. இருந்தாலும் சூரியன் உதயம் ஆயிடுச்சு. ஆமா, அதனால தாயே, இப்போது நான் விஸ்வரூபம் எடுத்தால் நீங்கள் நிச்சயம் நம்புகிறீர்களா? நம்புகிறேன் ஐயா. இதோ பார். ஸ்டைல். என்னை யார் என்று கேட்டாயே, நான் யார் தெரியுமா? நான் மயிலாவணன் தங்கை ஐயா, மயிலை பொருந்தி அவள் ஐயா, மயிலாவணன் தங்கை ஐயா, மயிலை பொருந்தி அவன் தங்கா, மயிலாவணன் தங்கை ஐயா, மயிலை பொருந்தி அவள் ஐயா, என் கணவனை கொண்டு காலில் விழுகின்றார், கணவனை கொண்டு காலில் விழுகின்றார், மயிலாவணன் தங்கை ஐயா, மயிலை பொருந்தி அவள் ஐயா. யாரே, நான் மகிமை பொருந்தை பாதாள இலங்கை ஆள் குடிமா மகிமை பொருந்தி மயிலாருடைய ஒரே தங்கை. என்னுடைய பெயர் தான் தோர்தண்டிகா என்று உரைப்பார்கள். அப்படியா? என்னுடைய அண்ணன் நான் எதற்காக இங்கே அழுது கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? எதற்காக? இந்த ஜலத்தை எடுத்து சென்று சூரிய உதயமாவதற்கு முன்பாக ஐயனை காளிகா தேவிக்கு பலியிட வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டார். அதனால் நீங்கள் தான் அவரை காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் ஐயனை காளிகா தேவிக்கு பலியிட்டு விடுவார்கள். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. அம்மா, எதற்கு கவலை வேண்டாம். ஐயனை காப்பாற்றுவதற்கு நான் வந்திருக்கின்றேன். அப்படி என்றால் என்னை எப்படியாவது அந்த உன் அண்ணனுடைய கோட்டைக்குள் அழைத்து சென்று விட்டால் மற்றபடி நான் ஐயா, அதுதான் ஐயா முடியாத காரியம். ஏன்? ஏனென்றால் என்னுடைய அண்ணன் என்னை எடை போட்டு அனுப்பியிருக்கின்றார். அதனால போகும்போது அதே எடையோடு போக வேண்டும். நீங்கள் என்னுடைய எப்படி ஐயா வருவது? ஐயா, இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. எதற்கு கவலை வேண்டாம். ஏன்? இப்போது உன் அண்ணன் எடை போட்டு எடுத்திருக்கிறான். மறுபடியும் நீ உள்ளே செல்வ அதே எடையோடு இருந்தால்தான் உன்னை உள்ளே நுழை விடுவான். இதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? என்ன வழி தெரியுமா? அது தெரிகிறது பார்த்தாயா, மாந்தளிர். அந்த மாயிலையை கிள்ளி இந்த தண்ணீரிலே போட்டு விடுகின்றேன். போட்டு விடு. நீங்கள் ஒரு சிறிய இன்னும் வண்டாக வடிவெடுத்து ஈயாக நான் உருவெடுத்து அந்த மாயிலை மீது அமர்ந்து விடுகிறேன். அந்த துலாத்தின் அருகே செல்கின்ற நேரத்திலே அந்த மாங்குவத்தை தூக்கி உள்ளே வீசிவிடு. பிறகு நான் பார்த்து புறப்படுங்கள் ஐயா. இந்நாள் வரையில நான் தான் இவர் தான் ஒரு வேலை செய்யுது. யாரு? மகாராஜா. இப்ப நான் நாட்டுக்கு நான் தான் மகாராணி. ஆமா, அதனால நீ அவர் பக்கமா என் பக்கமா? யாரு மகாராஜா? இப்ப கட்சி விட்டு கட்சி மாறிடும். ஆமா, அம்மா பக்கம் எப்பயுமே அம்மா பக்கம். யாரு நீ? அதனால அம்மா கட்சியிலே வந்துட்டு அப்படி. அதனால நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அந்த அவனுக்கு இனிமேல் நீ பதில் சொல்லக்கூடாது. பகுதியை நமக்கு சேர வேண்டிய வழிபடுத்து கட்டிவிட்டு ரசீது பெற்று செல்கிறார்களா? எல்லாம் வராங்க, கப்பத்தை கட்டுறாங்க, என்கிட்ட கையெழுத்து போட்டு புடிச்சு விடுறேன். அதுதான் சொல்றேன். கற்புடைய மாதி கணவனை தெய்வமாய் கற்புடைய மாத கணவனை தெய்வமாய் கண்ணிருக்கின்றாரா?
தெய்வமாக இந்த பூலியிலே வாழ்வர்கள் அனைவரும் கணவனே கண்கண்ட தெய்வமா கல்லானா கணவன் புல்லானா புருஷன் ஆனா ஆப்பானா என்னன்னு தெரியல என்ன அவசரம்? ஐயோ புல்லானா புருஷன் ஆனா ஆப்பானா என்னன்னு தெரியல கணவனே கண்ணன தெய்வமாக வணங்கி கொண்டு வருகிறார்கள் அது எந்த குறையும் இல்லை இவ்வளவு நேரம் உன்னை அடிச்சா எல்லாம் திட்டு பையன் எப்படியா பையன் என் எதிர்த்து நீ ஆமா இவர் அமர்ந்திருக்கிறார் இங்க ஒரு 8 வரை கேட்பார் போய் போய் உங்க பாப்பா குரங்கு வச்சுங்க குரங்கு வச்சுங்க ஏண்டா நான் அப்படிப்பட்ட ஆளாடா நானு அப்பதான் கொஞ்சம் ஒன்னு அடிக்கும்போது குரங்கு வந்து தடுக்குது நான் வந்து எங்க அண்ணன் தான் புத்தி கட்டிருப்பாரு நான் அப்படிப்பட்ட புத்தி கட்ட போனோம் நான் பொண்ணு நான் இல்ல நானும் புத்தி கட்ட போனோம் தான் பத்து என் புத்தி ஆளுட்டு அடிக்கிட்டீங்க குறைக்கே எப்படி நீங்க வந்தா செப்புடா எப்படி நீங்க வந்தா செப்புடா எப்படி நீங்க வந்த செப்புடா எப்படி வந்தா எப்படி வந்தா அவர் என்ன கேட்கிறாருங்க எப்படி நீ இங்கு வந்தாய் செப்படா எப்படி என்றது தமிழ் செப்படா என்றது தெலுங்கு யாரு கேளு அவங்க அண்ணன் தெலுங்கு பாஷை உற்பத்தி பண்ணுவார் ஓஹோ ராவணன் வள்ளுவர் இவர் வந்து அவருக்கு தம்பி ஓஹோ அதனால தெலுங்கையும் தமிழையும் சேர்த்து பாடுறாரு தாயாதி கொடி வர்க்கத்திலே வரும் எப்படி வந்தாரு உங்களுக்கு வந்து தமிழ் தான் தெரியும் எங்களுக்கு தமிழ் தான் தெரியும் தெலுங்கு தெரியாது எனக்கு தமிழ் தெலுங்கு தெரியாது அப்ப தமிழ்ல சொல்லு தமிழ்ல நான் சொல்லணும்னா இப்படி வார்த்தை அதே மயில் ராவணா ஆய் குறைக்கே நான் எப்படி இங்கு வந்தேன் உனக்கு தெரிய வேண்டும் அதானே என் காலினாலே நடந்து வந்தேன் காலங்காத்தால நல்லா இருக்கும் நான் காலாலே நடந்து வந்தேன் சப்புடா சப்புடா தெரிவிக்கிறாய் தாய் குறைக்கே அது குறைங்கே என்ன குதக்கம் பேசுகிறார் குறைங்கே என்னை குதக்கம் பேசுகிறாய் சம்பளத்தை கொடுத்துருக்கு மூஞ்சில ஏன் ஈ முக்கியம் எத்தனை மாசமா நீங்க வேலை செஞ்சுட்டு வர ரொம்ப நாளா செய்யறேன் தை மாசத்துல இருந்து தை மாசி பங்குனி சித்திரை இப்ப சித்திரை வந்து போச்சு 4 மாசம் தம்பா வந்து நிக்குது சம்பளத்தை கொடு உனக்கு மூஞ்சிருந்தா ஈ யாருக்கு பீமுக்கு பாடுறப்பா சம்பளத்தை கொடு சம்பளத்தை கொடு போர் செய்து பார்ப்போம் என்னிடத்தில் ஆடடா குறைங்க சம்பளத்தை கொடு அவன் சம்பளத்தை தான் கொடுத்தான் சம்பளம் கூட வேணா ஒரு 3 பாக்கெட்டுக்கு 90 ரூபாய் கூட இது கொஞ்சம் நேரம் இருக்குது இன்னும் 5 நிமிஷத்துல இருக்குது ஒரு ரூபாய் 30 ரூபாய் ஊருக்காக அண்ணன் போட இப்ப நிக்காத உட்காந்துக்கலாம் அவர் இருக்கிற உடம்பு அவர் இருக்கிற உடம்பு உடம்புக்கு உட்காந்து ஏதுக்க முடியுமா இல்ல அவர் இருக்கிற உடம்புல நீ உள்ள தாங்க முடியுமா 30 ரூபா கூட நிலம் தண்ணில சிலம் தண்ணில உடல் தண்ணில இன்னும்
ஐயோ, அண்ணே, நான் என்ன தேடுறீங்க? எங்க ஓடி மறந்து விட்டான். ஏன் எங்க அண்ணனையா அவனால கொல்ல முடியாது. அப்படி என்றா ஏன்னா மந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் கூடு விட்டு கூடு பாய் மந்திரம் உங்களை போல வருவான், என்ன போல வருவான், ஆடு போல வருவான், மாடு போல வருவான், எந்த நேரத்தில் வேணாலும் எந்த ரூபம் வேணாலும் இருப்பான். அதனால அவரை கொல்ல முடியாது. ஆனா அவரை கொல்லலாம் எங்க அண்ணன் உயிர் நிலை எனக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? உங்க அண்ணன் குடிக்கும் போது பாத்தியா? டேய் அட முண்டா, எங்க அண்ணன் உயிர் இல்லையா நான் சொன்னேன். எங்க அண்ணன் உயிர் இருக்க அந்தரங்க ரகசியம் எனக்கு தான் தெரியும். அது எப்படி தெரியும்? டேய் எப்படி தெரியும் தெரியுமா? எங்க அண்ணன் எங்க அண்ணிக்கிட்ட ஒரு நேரத்துல சொல்லிட்டு போனாரு. ஆத்துல குசு குசுன்னு டேய் குசு குசுன்னு பேசாம டேய் யாரு டேய் முணுமுணுத்து பேச சொன்னாரு. நான் அந்த நேரத்துல ஒரு புறமா ஒட்டு கேட்டிருந்தேன். அப்ப சொன்னாரு என் உயிர் என்னிடத்துல இல்ல அதனால என்ன யாரும் கொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப சொன்ன போது நான் கேட்டுட்டு இருந்தேன், ஒட்டு கேட்டு இருந்தேன். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு பார்த்தாயா பெருத்த ஆலமரம் 7 கடலுக்கு அப்பால் ஆலமரத்திலே ஒரு மரப்பொந்து அந்த விந்திய மலை. அந்த மரப்பொந்தில 5 கருவண்டுகளாக என்னுடைய அண்ணனுடைய பஞ்சபூதங்கள் இருக்கிறது. ஆமா, அதுல 3 வண்டு மேலே பறந்தா 2 வண்டு அந்த பொந்துக்குள்ள இருக்கும். 2 வண்டு மேலே பறந்தா 3 வண்டு பொந்துக்குள்ள இருக்கும். அந்த 5 வண்டியும் சேர்த்து பிடித்து கசனா தான் எங்க அண்ணன் உயிர் போகணும்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் எங்க அண்ணன் உயிர் நிலை எனக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. ஆனா அது எப்படி பிடிக்க முடியும்? ஒரே ஆமா, அந்த 5 வண்டிகளையும் ஒன்று சேர்த்தால் உங்கள் அண்ணன் எதற்கும் கவலை வேண்டாம். இப்போது என் தந்தை இருக்கின்ற வாயு பகவான் அவரை மனதால் நினைத்தார். காற்றோடு காற்றாக ஒன்றாக அடித்து வண்டிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து என் உள்ளங்கையில கொண்டு மகாராஜா 30,000 வந்தியா? நான் என்ன சொல்றேன், இந்த பக்கம் போனா கிட்டியா, இந்த பக்கம் போனா கிட்டியா. ஞானி காலு ஒரு நாய் சென்று போனோம்னா தண்ணி விட்டுருவானு சரக்குல பாதை ஏறாது. வேண்டாம், நான் இப்பொழுதாவது ஓடி அடிய என் மாயா ஜாலத்தால் மரமும் செடியும் மயிலாவும் மாறிவிட்டேன். எப்பவுமே பொம்பளைய மதிக்க வேண்டும் மரபடி, நீ போகாத இடம் போனா செருப்படி. பொம்பளைய மதிக்க நீ போகாத இடம் போனா செருப்படி. அது யாரோ வருவது போல் தெரிகிறது. வண்டு கொண்டு வந்தேன், வண்டு கொண்டு வந்தேன். சம்பளத்தை கொடுங்க. ஒரு 30 ரூபா கூட. எத்தனை மாசமா வயசு? 4 மாசமா வயசு. தை மாசி பங்குனி சித்திரை. எப்பா சித்திரை 2 சம்பளம் வரும். ஆனா இந்த 3 மாசம் வயசு அது 30 ரூபா. 3 மாசமே ஒரு மாசத்துக்கு 10 ரூபா கணக்கு பண்ணி 30 ரூபா கூட. உனக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கு ஒரு மாசத்துக்கு 30 ரூபா. ஒரு நாளைக்கு 1 ரூபா பிடிப்பு. அப்ப நாங்க மயிரா இருக்குது. வண்டு கொண்டு வந்து விட்டான். ஐயோ என் உயிர் நிலையை அறிந்து கொண்டானே. உயிர் நிலை யார் எடுத்தாங்க? இல்ல அறிஞ்சிட்டாங்க. அறிந்து கொண்டானே, தெரிந்து கொண்டானே. நீ பாடு, நீ பாடு. இதோ பார், என் உள்ளங்கையிலே இருக்கின்றது. இப்போது ஒரு வண்டாக என் கருத்தினாலே கசக்கு வீசியது. இதோ பார் உன் முதல் காலம். இந்த கையோடு அடிக்கிறேன் பார். குறைக்கு இப்போது மண்ணு கட்டு போவேன். ஒரு கையை வச்சுட்டான். சாகும்போது சம்பளத்துக்காரன். ஒரு 30 ரூபா கூட. இப்போது மண்ணு கட்டு போய் இது இருப்பது ஒரு நாள்.
ஐயனை விட்டு விட்டா உன்னை உயிரோடு விட்டு விடுகிறேன். என்ன ஆமா இப்பொழுது இந்த ஒரு காலால் உன்னை 10 போலி அடிக்கிறப்பாய். அந்த வந்து பொட்டிகாரும் நிர்பந்தம் தான் விட்டு வச்சான். மீதி எல்லாம் சூத்தி கீசம். இவனை ஒரு ஆச்சாதான் தாய் கொலைகே இந்த ஒரு காலால் அடிக்கிறப்பாய். எது யார் நாளைக்கு என்ன பண்ணுவேன் பணம் கூட தனியா. இப்ப நைட்டுக்கு இங்க நாடகம் உனக்கு சூரவேஷம் கொடுத்தாதானே நடிப்பேன். சூரவேஷம் கொடுத்தாதானே நடிப்பேன். உனக்கு பொட்ட வேஷம் கொடுத்தா யாரு மயில பொட்ட நல்ல நேரத்திலே வந்து அந்த ராமலட்சுமணையும் இருவரையும் காப்பாற்றி விட்டீர்கள். உண்மைதான். இல்லை என்றால் அந்த ராமலட்சுமணே நேரம் காளியா தேவிக்கு பலியிட்டு இருப்பார்கள். ஆயிரத்தாம் என்னிடத்தில் புஜபலம் இருந்தாலும் உன் உதவி துணை கொண்டுதான் ஐயன் ராமலட்சுமணை காப்பாற்ற. அதனால் உன் மகன் ஆசைப்பட்டபடி உன் மகன் நீலமகன் இந்த கணிச பாத நிலையை முடிச்சூட்டி என் அருளால் சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருங்கள். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஐயனை தூக்கி சென்று இப்போது இப்ப நீல மேல முடி சூட்டலாம். நாடகம் இருக்குது. அதனால முடி சூட்டலாம் நினைச்சோம். அதனால தாயே நான் சென்று வருகிறேன். புறப்படு. பேரன்மிக்க பெரியவர்களே, நாடக கலா ரசிக பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கீழ்கூத்தப்பாக்கம் ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழுவின் சார்பாக அதிகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். எங்களுடைய ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழு இந்த புனித மேடையிலே 2 இரவுகள் நாடகம் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு டெலிபோன் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த புனித மேடைக்கு வரவழைத்த இந்த கிராமத்து பொதுமக்களாகிய தலைவர், கவுன்சிலர், நாட்டாண்மை, பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மகளிர் மன்றத்தை சார்ந்தவர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றிரவும் இதே புனித மேடையிலே ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழுவினால் நாடகம் நடைபெறும் என்பதை என் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழு சிறந்த முறையிலே இந்த நாடு எங்கும் எங்களுடைய ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழு யூடியூப் சேனல் மூலமாக எங்களுக்கு நாடு முழுவதும் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய கிராமிய கீதங்கள் என்று சொல்லக்கூடிய டிவி சேனலை உருவாக்கி அன்பிற்குரிய பாசத்திற்குரிய ஆர்வீர் ஐயா, அதாவது பேராசிரியராக விளங்கக்கூடிய உயர்வாளர் ராமமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் ஐயா அவர்கள் கிராமிய கீதங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து எங்களுடைய கலைக்குழுவெல்லாம் நாடு முழுவதும் மக்கள் கண்டு ரசிக்க உறுதுணையாக அனுதினமும் சென்று எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் அவருடன் வந்துள்ள அவருடைய ஆர்வ நண்பராக விளங்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் கிராமிய கீதங்கள் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலிலே சென்று நீங்கள் பதிவிட்டால் எங்களுடைய கலைக்குழு அனைத்தும் அதிலே வரும். நீங்கள் நாடகங்களை முழுமையாக கண்டுகளிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்த நாடகங்கள் எல்லாம் சிறந்த முறையிலே நாடக கலைஞர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உயர்வாளர் பேராசிரியராக விளங்கக்கூடிய செல்வந்தர் அவர் இந்த யூடியூப் சேனலை இங்கே வந்து எடுத்து அவர் எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் அவருக்கு தேவை இல்லை. இருந்தாலும் அப்படிப்பட்ட செல்வந்தர் எங்களுடைய நாடக கம்பெனி அனைத்து நாடக கம்பெனிகளும் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று நாடக கம்பெனியை பதிவு செய்து யூடியூப் சேனலுமாக எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு இந்த அதிகாலை வேளையிலே அதாவது பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் அவருடன் உடன் பிறந்த சகோதரருக்கும் எங்கள் ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றிரவும் இதே புனித மேடையில் ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடக கலைக்குழு சிறந்த முறையிலே நாடு நடைபெறும். அதனால் கூட்டமாக வந்து குடும்ப சமேதராக அமர்ந்து எங்களை கண்டுகளிக்குமாறு இந்த அதிகாலை வேலையை கேட்டுக்கொண்டு உங்கள் இனிய உள்ளங்களிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். சரித்திரம் பாடும்